நான் பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் மக்கள் குறை கூறுவார்கள், இவர்கள் தொழுவதில்லை, இவர்கள் ஷரியத்தை பின்பற்றுவதில்லை, இவர்களிடத்திலே ஷரியத்து கிடையாது என்று மக்கள் குறை காணுவார்கள், இவர்களை ஒதுக்க வேண்டும் என்று நினைப்பார்களே. அதற்கு பயந்து ஒரு மனிதன் பள்ளிக்கு வருவானாகில் அவனுடைய தொழுகை உண்மையான தொழுகையாக ஆக முடியாது. ஆகவே எமது அனைத்து செயல்களையும் அல்லாஹ்வுக்குத்தான் நாங்கள் தெளிவாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தான் அதற்கு கூலி தருகின்றான். என்றாலும் நாங்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். ஜமாஅத்தோடு தொழுவது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு நன்மையால் உயர்ந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், வந்து தொழுவது சிறப்பு. கூட்டமாக இருந்து தொழுவது அது மிக மேலானது. கூட்டமாக இருந்து துஆ கேட்பது அது கபூலுக்கு சமீபமானது. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில காலம் பள்ளிக்கு போகாமல் இருந்தார்கள். அப்பொழுது சில முரீதீன்கள், பெரியாரே நீங்கள் பள்ளிக்கு செல்வதில்லையே, மக்கள் எல்லாம் உங்களை குறையாக பேசுகிறார்களே என்று சொன்னதும், பள்ளியிலே யார் இருக்கின்றார்கள் அங்கே செல்வதற்கு? பள்ளியிலே நிறைய மக்கள் வருகின்றார்கள், உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த தலப்பாகையை கேள்வி கேட்ட மனிதனுடைய தலையிலே போட்டு, பள்ளியிலே யாராவது மனிதர்கள் இருக்கிறார்களா என்று நீ பார்த்து விட்டு வா, அதன் பிறகு நான் பள்ளிக்கு போவேன். இவர் அந்த தலைப்பாகையை அணிந்து கொண்டு பள்ளியிலே சென்று பார்க்கின்றார். அங்கே மனிதர்கள் இல்லை, மிருகங்கள், அதாவது ஆடுகள், மாடுகள், யானை போன்ற மிருகங்கள் தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த முரீது வந்து ஷேக் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், ஷேக் அவர்களே, பெரியாரே, நீங்கள் சொல்வது போன்று அங்கே மனிதர்கள் யாருமே இல்லை, மிருகங்கள் தான் இருக்கிறார்கள். அப்பொழுது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இடத்துக்கு என்னால் போக முடியுமா? நீ உனது வேலையை பார்த்து கொண்டு போ என்று அனுப்பிவிட்டார்கள். சில ஷேகுமார்கள் இருப்பார்கள், அவர்களுடைய நிலைகளை எங்களால் அறிய முடியாது. அவர் பள்ளிக்கு செல்வதில்லை, அவரிடத்திலே ஷரியத்து இல்லை என்று எங்களால் தீர்மானிக்க முடியாது. அது அல்லாஹு தஆலா தான் தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் காட்டிக்கொண்டால் போதும். அல்லாஹு தஆலா தான் கூலி தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் நாங்கள் மன தூய்மையோடு எல்லா அமல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். இஹ்லாஸோடு நாங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கின்ற நேரத்திலே தான் எங்களுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. உள்ளத்திலே இருக்கின்ற வேற்றுமைகள், மனக்கசப்புகள், பொறாமைகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. அடுத்ததாக எங்களுடைய உள்ளத்திலே பயம் ஏற்படுகிறது. அதாவது கடல் அலை கொஞ்சம் வேகமாகிவிட்டால் சுனாமி வரப்போகிறது என்று சொன்னால் போதும், எல்லோரும் ஓடிவிடுகின்றார்கள். மூட்டை மூட்டையாக எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டு உயிருக்கு பயந்து ஓடுகின்றார்கள். உள்ளத்திலே ஒரு விதமான பயம், அச்சம். அதே போன்று காற்று வேகமாக வீச ஆரம்பித்தால் சூறாவளி வந்து விடுமோ என்ற பயத்தினாலே ஓடுகின்றார்கள். அதே போன்று மழை அதிகமாக பெய்து விட்டால் அதாலே ஏதாவது ஆபத்து வருமோ, இப்படி இந்த பயம் உள்ளத்தை ஆற்றிக்கொண்டே இருக்கிறது, ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது. அவுலியாக்களுக்கு பயம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆகவே ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவை சரியான முறையிலே விளங்கிக் கொண்டால், அவன் உண்மையான இந்த ஏகத்துவத்தை விளங்கிக் கொண்டால், அல்லாஹ்வை அன்றி பிறிதொன்று இல்லை, இருப்பது அல்லாஹ் மட்டும்தான், அவன் நிரந்தரமானவன் என்று விளங்கிக் கொண்டால் அவனுக்கு ஏது பயம்? பயம் வருமா? வராது. கடலுக்கு சுயமான சக்தி இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் தான் அது இயங்குகிறது, அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டுதான் செயல்படுகிறது. காற்றுக்கு சுயமான சக்தி கிடையாது, அங்கேயும் அல்லாஹ்வுடைய சக்தி தான் இருக்கிறது, அவனுடைய உத்தரவின் பிரகாரம் தான் நடைபெறுகிறது. நெருப்புக்கு சுயமான சக்தி கிடையாது, தண்ணீருக்கு சுயமான சக்தி கிடையாது, அனைத்தும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நாங்கள் அல்லாஹு தஆலாவை பயந்து நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா நமக்கு எதிராக அவைகளை ஏவ மாட்டான்.
அல்லாஹ்வுடைய பயம்தான் நமது உள்ளத்திலே வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய ஆசை வந்துவிட்டால், அவன் நினைத்ததை செய்யட்டும். அவன் விருப்பம் என்றால் என்னை மரணிக்க செய்யட்டும், விருப்பம் என்றால் உலகத்திலே வாழ வைக்கட்டும் என்ற அந்த மன உறுதி, அந்த ஈமான் உள்ளத்திலே வந்துவிட்டால் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது சூஃபியாக்களுடைய அனுபவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு ஈமான் எமது உள்ளத்திலே வந்துவிட்டால் பொறாமைகள் வராது, வேற்றுணர்வுகள் வராது, கெட்ட குணங்கள் வராது, மனக்கசப்புகள் வராது. எல்லோருடனும் அன்பாக பழகக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இப்படி ஒரு நிலை உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த உண்மையான இந்த தௌஹீதை, இந்த ஞானத்தை நாங்கள் விளங்கி கொண்டாலே தவிர உருவாக மாட்டாது. அதனை யாரிடத்திலே பெற்றுக்கொள்வது, விளங்கிக் கொள்வது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான இறைநேசர்கள், வலிமார்கள், குத்துபுமார்களை கொண்டுதான் அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் சூஃபியாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்கள் சொல்லுகின்ற அறிவு ஞானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு அந்த அறிவு ஞானம் வராது. எங்களுக்கு நாங்களே திரை போட்டுக் கொள்ளுகிறோம், எங்களுக்கு நாங்களே விரோதிகளாக இருக்கின்றோம். அந்த நேரத்திலே அந்த அறிவின் வாடை கூட நமக்கு கிடைக்காது. ஆகவே நமக்கு அது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நல்லடியார்களை அணுக வேண்டும். அந்த நல்லடியார்கள் பார்வைக்கு பிச்சைக்காரனுடைய தோற்றத்திலே இருப்பார், அல்லது மோசமான ஒரு மனிதராக தென்படுவார், அல்லது அவர் ஒரு ஷைத்தான் தான் என்று இவர்களுக்கு தென்படும். ஆனால் உண்மையிலே அவர்கள் நல்லவர்கள் தான். அல்லாஹ் தான் அவர்களை தீர்மானிக்கிறான், இவன் நல்லவனோ கெட்டவனோ என்று. இவ்வாறு நாம் பார்க்கின்ற நேரத்திலே இந்த அறிவு ஞானங்கள் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சொல்லி தந்ததுதான். அது நமக்கு விளங்காத காரணத்தினாலே அவைகளை விட்டும் நாங்கள் பின்வாங்கி இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அந்த ஷேகுமார்களுடைய வழித்தோன்றலிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த ஷேகுமார்களுடைய துவா பரக்கத்தை கொண்டுதான் இன்று நம்மில் அநேகமானவர்கள் பணது வசதி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்று அந்த பண வசதியை அவர்கள் மாத்திரம் அனுபவிக்கின்றார்கள். எத்தனையோ சாதுலியா தரீக்காவை சேர்ந்த சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஜாவியாவிலே ஔராதுகளை ஓதிக்கொண்டும் தரீக்காவுடைய அமல்களை செய்து கொண்டும் இருப்பார்கள். அவர்கள் ஏழைகள், அவர்களுடைய நிலையை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. ஆகவே பண வசதி படைத்தவர்கள் சற்று அவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஷேகுமார்களுடைய துவா பரக்கத்தினால் தான் இந்த அறிவு, அதாவது சொத்துக்களை, செல்வங்களை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஏழைகளுக்கும் சேர்த்துத்தான் அதனை கொடுத்திருக்கிறான். ஆகவே நாங்கள் அந்த ஷாலிமாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற நேரத்திலே நமக்கு ஒரு மாபெரும் படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நாம் பேச ஆரம்பித்தால் நிறைய அற்புதங்கள், கராமாத்துகள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். நேரமும் முடிந்து விட்டது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், சிறப்பான இந்த மஜ்லிஸிலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த ஷாதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பொருட்டினாலே எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கி அவர்களுக்கு கொடுத்த அறிவு ஞானங்களை எங்களிலேயும் யா அல்லாஹ் நீ ஊற்றெடுத்து ஓடச் செய்வாயா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உனக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடிய நல்லடியார்களாக யா அல்லாஹ் எங்களை நீ இந்த உலகத்திலே வாழச் செய்வாயாக. உன்னை நெருங்கக்கூடிய அந்த அறிவு ஞானங்களை, அறிவு பாதையை யா அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தந்து விடுவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீ தந்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன். பிரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.